சினிமேட்டிக் ஆட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான ஒரு கிளாட் உங்களுக்கு அந்த இமேஜை ரீக்ரியேட் பண்றதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் கன்சிஸ்டண்டா கிரியேட் ஆக போகுது. ஹே கைஸ், வெல்கம் டு பிளாக்வின்ஸ் ஏஐ யூடியூப் சேனல். நான் உங்க கெவின். நம்ம சேனல்ல எப்படி ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைல வேற லெவல்ல கொண்டு போறதுன்னு தேவையான ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சினிமேட்டிக் ஸ்டைலில் ஏஐ ஆட்ஸ் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராம்ப்ட் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சினிமேட்டிக் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை நம்ம பின்இன்ட்ரெஸ்ட்டில் சோர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பின்இன்ட்ரெஸ்ட் போய் லாகின் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு பர்கரை சர்ச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பர்கர் சர்ச் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணி நான் இந்த இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாடு கிட்ட போகிறோம். இப்போ நம்ம கிளாடை சைன் அப் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்ட்டு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை உள்ளே போட்டு ஜஸ்ட் என்டர் அமுக்குனீங்கன்னா போதும். கிளாட் உங்களுக்கு அப்புறம் அந்த இமேஜை அனிமேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் அண்ட் அந்த இமேஜை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அதை எடுத்துட்டு நம்ம அடுத்து சாட்ஜிபிடிக்கு போகிறோம். இப்போ நம்ம கிளாட்ல கொடுத்த அந்த ஒரு ப்ராம்ப்ட் அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அந்த ப்ராடக்டோட இமேஜ் கொடுத்து சாட்ஜிபிடியில் ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 16:9 ரேஷியோக்கு போகிறேன். பிகாஸ் நான் கிரியேட் பண்ண போகிற ஆட் ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் தட்டிட்டீங்கன்னா போதும், சாட்ஜிபிடி உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏன் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஸோ இப்போ இமேஜ் கிரியேஷனில் இமேஜ் 2.0ன்ற இந்த மாடல் பெஞ்ச்மார்க்கில் மற்ற மாடலை பீட் பண்ணி டாப்பில் இருக்குது. ஸோ பெட்டர் கன்சிஸ்டன்சியோட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் சாட்ஜிபிடி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ் ஷீட். ஸோ இந்த இமேஜில் அந்த ப்ராடக்டோட டாப் சைட் பாட்டம் வியூ எல்லா வியூவுமே இருக்கும். இது ஏன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி த்ரூ த வீடியோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கூகுள் போயிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஐ கிடச்சிரும். ஸோ இந்த யூஐக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த 2 இமேஜஸையும் இதில் அப்லோட் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ரீநேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இமேஜஸை எந்த இமேஜஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த பர்பஸ் இமேஜஸோட எக்ஸாக்ட் நேமை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் மோஷனுக்கான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபரன்ஸ் மோஷன்றது ரீநேம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சைமல்டேனியஸ்லி நான் ப்ராடக்ட்டுக்கு கிரியேட் பண்ண அதே இமேஜை ப்ராடக்ட் ஷீட்டுன்னு நான் ரீநேம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளாட்ல இமேஜ்லேருந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும், நானோ பனானா ப்ராம்ப்ட். இது இமேஜ் ஜென்ரேஷனுக்கானது. இப்போ இதை கிளிக் பண்ணி இமேஜ் மோட்லேருந்து வீடியோ மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ மோட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ்லேருந்து இன்க்ரீடியண்ட்டாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் வீடியோஸ் வேணுன்றதை பார்த்துட்டு அந்த கவுண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணணும். இதில் 3 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. நான் வியோ 3.1 லைட்டில் போகிறேன். ஓகே, இப்போது இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண இமேஜை அட்டாச் பண்ண போகிறீங்க. எப்படி அட்டாச் பண்ணணும்னா உங்களோட ப்ராம்ப்டில் அட் சிம்பிள் போட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ்னால் காட்டும். ஸோ அப்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி உங்களோட பேனலில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களோட ப்ராடக்டையும் அட்டாச் பண்ணிடுங்க. இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் வீடியோவை ஜென்ரேட் பண்ணுற. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் மோஷன் அண்ட் ப்ராடக்ட் ஷீட் வச்சு உங்களோட வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் ஆக போகுது. அந்த வீடியோ எந்த மாதிரி சினிமேட்டிக்காக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண ஏஐ வீடியோஸை நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டிலில் போஸ்ட் பண்ணிட்டு பிளாக்வின்ஸ் ஏஐயை டேக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.